யார் கடவுள் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியோடு கூட ஆபிரகாம் ரொம்ப திகைத்து போய் யார் கடவுள் என்று ஒரு பெரிய தயக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில தான் கர்த்தருடைய சத்தம் ஆபிரகாமுக்கு உண்டாகி அவர் சொன்னார், உன்னுடைய இனத்தாரையும் உன்னுடைய தகப்பனார் வீட்டாரை விட்டு நீ நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். என்னைக்கும் கர்த்தர் ஊழியத்துக்கு அப்படி தான் அழைச்சார். நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போ, செழிப்பை நோக்கி ஓடாத, பெரிய சர்ச்சை நோக்கி போகாத, பெரிய ஆத்மா பெரிய கூட்டமாகிற சபை நோக்கி போகாத, நீ பெருசு பெருசுன்னு கேட்டுன்னு போகிறதெல்லாம் பிரச்சனை தான். நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போ, நீ நல்லா இருப்ப. அல்லேலூயா. அவர் காண்பித்த இடத்துக்கு தான் நான் வந்தேன், நான் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. சின்னதோ பெருசோ இடம் எப்படிப்பட்டதாக இருக்கலாம், சபை எப்படிப்பட்டதாக இருந்துக்கலாம், அவர் சொன்ன இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அது வெறுமையாக இருந்தால் கூட ஆசீர்வாதமாக மாறிடும். நீங்கள் போகிற வரைக்கும் அங்கே ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கலாம், நீங்கள் போய் நின்ன பிறகு